இன்னைக்கு முழுக்க உக்ரைனில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்களை ரஷ்ய ஏவுகணைகள் பதம் பார்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போரில் இல்லாத வரைக்கும் இதில் முதல் தடவையாக 39 வினாடிகள் ரஷ்யாவோட ஒரு க்ரூஸ் மிசைல் நேட்டோ நாடுக்குள்ளே போயிருக்கு. இதை அந்த நேட்டோ நாடு ஒத்துக்கிச்சு, ஆமாம் எங்களோட நாட்டு வான்பரப்புக்குள்ளே ஒரு ரஷ்ய க்ரூஸ் மிசைல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அண்ட் இவ்வளவு தூரம் நேட்டோ நாடுகளுக்கு உள்ளே புகுந்தே உக்ரைனை தாக்குற அளவுக்கு ரஷ்யன்ஸோட பிளான் என்ன? அண்ட் அதே சமயம் பிரான்ஸ் அவங்களோட வீரர்களை ஒடிசா பகுதிக்கு அனுப்புகிறாங்க. இந்த வீரர்களை எப்படி ரஷ்யன் சமாளிக்க போகிறாங்க? உலகம் 3ஆம் உலக போரை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படின்றது தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல பிரெஞ்சு வீரர்கள் எதுக்கு ஒடிசா பகுதியை பாதுகாக்கணும் அப்படின்ற மேட்டருக்கு வருவோம். பிரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடு உக்ரைனுக்கு கேரண்டி கொடுத்துருந்தாங்க, உங்களோட பாதுகாப்புக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த கேரண்டியை அவங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு முக்கியமான இடத்துல அவங்க லேக் ஆனாங்க. அது என்னென்னா, அவங்களோட உள்நாட்டில் கிட்டத்தட்ட 5000 ஆர்ட்டிலரிஸில் தான் அவங்களால மேனுஃபேக்சர் பண்ண முடியுன்ற மாதிரி கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதில் ஒரு கணிசமான அளவு அவங்க வச்சுக்கிட்டு மிச்சத்தை தான் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 155 mm ஆர்ட்டிலரிஸில். இப்போது இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3000 ஆர்ட்டிலரிஸில் ஒரு மாதத்துக்கு உக்ரைனுக்கு கொடுப்பாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ரஷ்யாவோட ஆர்ட்டிலரி ப்ரொடக்ஷனில் இது எப்படி தெரியுமா கம்பேர் ஆகுது? ஃப்ரான்ஸ் ஒரு மாதத்தில் தயாரிக்கிறத ரஷ்யன்ஸ் அரை மணி நேரத்தில் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த வகையிலையும் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யன்ஸுக்கு இணையாக இந்த மேற்கு நாடுகளால் ஆர்ட்டிலரி செல்ஸை ப்ரொடக்ட் பண்ணி அதை உக்ரைனுக்கு கொடுக்க முடியலை. அதில் ஒரு முக்கியமான நாடு ஃப்ரான்ஸு. ஸோ ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுக்கு ஒரு கில்ட் இருக்குது, நம்ம உக்ரைனை கைவிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி, ஏற்கனவே போலண்டை கைவிட்ட மாதிரி. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அட்லீஸ்ட் உக்ரைனோட அந்த துறைமுக நகரத்தையாவது காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த துறைமுக நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் உக்ரைனுக்கு. இந்த பீஸ் டீல் அப்படின்னு சொல்லி இன்னும் கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படி பீஸ் டீலுக்குள்ளே வரப்போ ரஷ்யன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் ஆக்குபை பண்ணியிருக்க டெரிட்டரி எல்லாத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த ஒடெசா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதோட உக்ரைன் காலி, அவங்களால எந்திரிச்சு வரவே முடியாது. ஏன் இந்த ஒரு நகரம் மட்டும் முக்கியம்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ரீசனு, அங்கேருந்து மட்டும்தான் உக்ரைனால் கடல் மார்க்கமாக அவங்களோட வர்த்தகத்தை பண்ண முடியும். இந்த கடல் மார்க்கமாக அவங்க பண்ணுற வர்த்தகத்தை ரஷ்யன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உக்ரைன் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரியாக மாறிடும். அவங்களோட வர்த்தகத்துக்கு அவங்கள சுற்றி இருக்கிற மித்த நாடுகளை நம்பி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. ஆரம்பத்தில் போலந்து, ரொமேனியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் நீங்கள் எங்கள் வழியாக வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் காலம் போக போக அங்கே இருக்கிற மக்களோட கோபத்தின் காரணமாக, ஏன்னா மக்கள் டென்ஷன் ஆவாங்கள்ல, அவங்களோட பொருட்கள் தான் வர்த்தகம் பண்ணி அவங்க தான் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க நாட்டுக்குள்ளே வேற ஒரு பொருள் அந்த பொருள் அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்காம இருக்கிறப்ப அவங்களுக்கு காண்டாக தானே செய்யும். போன மாதம் கூட உக்ரைனோட கோதுமைக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ணாங்க இல்லை, அதே மாதிரி ஒரு போராட்டம் நடக்கும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு அப்புறமா போலண்டு, ரொமேனியாவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களால் உங்கள் பொருட்களை எங்களோட துறைமுகத்திலேருந்து ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் ஒடேசா பகுதியை ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து உக்ரைனோட பொருளாதாரம் எந்திரிக்கிறதுக்கு இந்த ரஷ்யன்ஸை நம்பி தான் உக்ரைன் இருந்தாகணும். ஸோ ரஷ்யன்ஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டு ஒடேசா வழியாக உக்ரைனோட கோதுமையாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு பொருளாக வேணாலும் இருக்கலாம், அதை உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரஷ்யன்ஸ் சொல்கிற பேச்சை கேட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அவங்களோட அடிமையாக மாறிடுவாங்க. இது நடக்கக்கூடாது. பேச்சுவார்த்தைக்குள்ளே போகிற வரைக்கும் ஆச்சும் அட்லீஸ்ட் இந்த ஒடெசா அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுக பகுதியை பாதுகாத்தாகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஃப்ரான்ஸோட ஃபாரின் லீஜியன் அவங்களோட சோல்ஜர்ஸை அனுப்புகிறாங்க. இந்த சோல்ஜர்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் இருப்பாங்க. 80லேருந்து 100 பீரங்கிகள் இருக்கும், ஆர்மர் ஃபைட்டிங் காலம்ஸ்லாம் இருக்கும். இப்போது இந்த 80லேருந்து 100 பீரங்கிகளுமே ஃப்ரான்ஸோட உள்நாட்டு தயாரிப்பான அந்த லெக்ரெக் அப்படின்னு சொல்லக்கூடிய பீரங்கி தான். இப்போ இதை பற்றி ரஷ்யன்ஸ் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, இது வரைக்கும் எங்ககிட்ட எல்லா நேட்டோ ஆயுதங்களும் இருக்குது, M1 ஏப்ரம்ஸு, லெப்பர்டு டேங்கு, அதுக்கப்புறம் சேலஞ்சர் 2. இதில் மிஸ் ஆகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்ரெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸோட டேங்கு தான். ஸோ இதை நீங்கள் கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யன்ஸ் நக்கல் அடிக்கிறாங்க. பட் நக்கல் அடிக்கிறத தாண்டி சீரியஸான ஒரு டோனில் புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃப்ரான்ஸு உக்ரைனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்சு வீரர்களை காலி பண்ணுறது தான் எங்கள் சோல்ஜர்ஸோட நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்கும் அப்படின்றத புட்டின் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ இவ்வளவு தூரம் கொடூரமாக ரஷ்யன்ஸ் நாங்கள் எந்த எல்லைக்கும் போக தயார் அப்படின்றப்ப ஃப்ரான்ஸ் அவங்களோட வீரர்களை அனுப்புவாங்களா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா
இமானுவேல் மேக்ரான் தான் இந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கேண்டிடேட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த முடிவை நான் ஏற்க மாட்டேன், எங்களோட நாட்டு வீரர்கள் உக்ரைனுக்குள்ளே போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எலெக்ஷன் முடிஞ்சால் தான் தெரியும் யார் இருக்க போகிறா, யார் சொல்கிறது நடக்க போகுது அப்படின்னு. இப்போ இதை தாண்டி போலந்தோட வான்பரப்புக்குள்ளே கிட்டத்தட்ட 38 வினாடிகள் ரஷ்யாவோட ஒரு க்ரூஸ் மிசைல் KH-101-555 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை நுழைஞ்சிருக்கு. இந்த ஏவுகணை நுழைஞ்சதுக்கு அப்புறமா போலந்தில் இருக்கக்கூடிய எல்லா போர் விமானங்களையும் அவங்க ஸ்கிராம்பிள் பண்ணியிருக்காங்க. பட் லக்கிலி உள்ளே நுழைஞ்ச அந்த ஏவுகணை போலண்டில் லேண்ட் ஆகாமல் அப்படியே ஒரு டேர்ன் அடிச்சு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை பதம் பார்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். லிவிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் தான் அது. இந்த நகரம் போலண்டோட பார்டர்லேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தான் தள்ளி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்தை ரஷ்யா இது வரைக்கும் பெருசாக தாக்குனதே கிடையாது. ஏன்னா இந்த நகரம் எங்கே இருக்குது தெரியுமா? டுவர்ட்ஸ் ஈஸ்ட் சைடில் இருக்குது, ரொம்ப ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. இந்த ரொமேனியாவையும் போலண்டையும் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நகரம். கடல் வழியாக அவங்க தாக்கணும்னு நினச்சாலும் உக்ரைனோட நிறைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி இந்த ஏவுகணை போகணும். தரை வழியாக தாக்கணும்னு நினச்சாலும் ரஷ்யாவிலேருந்து இந்த ஏவுகணைகள் உக்ரைனோட பாதி தூரத்துக்கு மேலே கடந்து போகணும். ஸோ இவ்வளவு தூரம் அந்த ஏவுகணைகள் எல்லா வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தாண்டி போய் அந்த நகரத்தை தாக்கியிருக்கு. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆயில் ரீஃபைனரி அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே காலி பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு பக்கம் உக்ரைனியன்ஸும் சும்மா கிடையாது. ஸ்டார்ம் ஷேடோஸை பயன்படுத்தி இந்த கிரீமியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சில ஆயில் அண்ட் கேஸ் ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல் சம்மந்தமான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உக்ரைனியன்ஸும் ஒரு பக்கம் அவங்களோட ஃபுல் மைட்டில் ரஷ்யன்ஸுக்கு எதிரான இந்த ஆயில் அண்ட் கேஸ் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸும் அவங்களோட ஃபுல் மைட்டில் உக்ரைனோட டோட்டல் ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை காலி பண்ணணும்னு நினச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இது ரெண்டு எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரஷ்யன் விக்டரி பக்கம் தான் போய் முடியும். காரணம், ரஷ்யன்ஸ் கிட்ட அதிகமான ஆயில் ரீஃபைனரிஸ் இருக்குது, கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உக்ரைன் கிட்ட அப்படி இருக்கா? கிடையாது. ரஷ்யன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு அதிகமான க்ரூஸ் மிசைல்ஸ் இருக்குது, பலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குது. உக்ரைன் கிட்ட அது இருக்கா? கிடையாது. இப்போ இந்த குறிப்பிட்ட தாக்குதலில் மட்டுமே Tu-95 பாம்பர் ஏர்கிராஃப்ட்லேருந்து ஏவுகணைகளை லான்ச் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் MiG-35K அப்படின்னு சொல்லக்கூடிய விமானங்கள்லேருந்து கின்சாலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்களோட ஏவுகணைகளை அவங்க லான்ச் பண்ணுறப்ப அவங்களோட ஏவுகணைகளை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகலை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் இது கூடவே நேற்று எல்லாருமே முக்கியமாக பேசியிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்டிவ்காவுக்கு அடுத்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு முக்கியமான கீ வில்லேஜை ரஷ்யன்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. புத்தின் பதவியேற்றதுக்கப்புறமா வெற்றி மேலே வெற்றி ரஷ்யன்ஸுக்கு இந்த உக்ரைன் பேட்டில் ஃபீல்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் இதை பற்றி தான் எல்லாருமே பேசியிருக்கணும். ஆனால் அதுக்கு மாறா அன்னைக்கு ரஷ்யாவில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த ரஷ்யா யுக்ரைன் பேட்டில் ஃபீல்டில் ரஷ்யன்ஸ் எல்லா பகுதிகளையும் பிடிச்சி காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவோட ஆயில் அண்ட் கேஸ் ரீஃபைனரிஸை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அமெரிக்கன்ஸோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஆயுதங்களை கொடுத்த அமெரிக்காவே இந்த மாதிரி ரஷ்யன் ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை தாக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு டெலகிராம் மூலமாக தெரிய வருது. உக்ரைனோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்கூடையும் அமெரிக்கன்ஸ் மீட்டிங் வச்சு தயவு செஞ்சு ரஷ்ய மண்ணுக்குள்ளே புகுந்து இந்த ஆயில் அண்ட் ரீஃபைனரி அட்டாக்ஸில் ஈடுபடாதீங்க, அது உங்கள் சைடு தான் பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை கேட்குறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த குறிப்பிட்ட போர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு திருப்பு முனையாக அடைஞ்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. அண்டு கொஞ்சம் நாளைக்கு நம்ம பரபரப்பாக இந்த போரை பற்றி இன்னும் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.